அதில் இருக்கக்கூடிய கூகுள் சர்ச்சை ஓப்பன் பண்ணுங்க. உங்களுக்கு செய்ய தெரியலையா, உங்கள் வீட்டு சின்ன பையனை கூப்பிடுங்க. இதில் கூகுள் சர்ச், இதெல்லாம் சொல்லாதீங்க. அந்த பையன்கிட்ட 2வது படிக்கிற பையனாக இருந்தால் கூட அவன்கிட்ட சொல்லுங்க, அரிசி அரைக்கிற இயந்திரம் எங்கே விற்கிது பார்த்து சொல்கிறா தம்பின்னு சொல்லுங்க. அவன் பார்த்துருவான். அரிசி அரைக்கிறது, அவள் பண்ணக்கூடியது இயந்திரம், குக்கர் மாதிரி இருக்கக்கூடிய சின்ன இயந்திரம் எங்கே இருக்குது? அதை ப்ரெஸ் பண்ணுற இயந்திரம் மேலே கொட்டினீங்கன்னா தட்டையாக கீழே விழுகும். அதை பேக் பண்ணுறது, சீல் பண்ணுறது, வெளியில் பிராண்ட் பண்ணுறது. அந்த பையன்கிட்ட கேளுங்க, உங்கள் வீட்டு சின்ன பிள்ளைகள்கிட்ட கேளுங்க, அழகாக சொல்லிக் கொடுப்பாங்க. கோயம்புத்தூரில் இருக்குங்க, 19,000 ரூபாயிலேருந்து 90,000 ரூபா வரலும் மிஷின் இருக்குது. உங்கள் வீட்டில் இருக்க டேபிளில் வச்சு ஒரு சின்ன மிஷின், இந்த அளவு மிஷின் மேலே கொட்டினீங்கன்னா கீழே வரப்போகுது. சின்னதாக பேக் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 5 பேக்கெட் பண்ணுங்கள். அது பண்ணக்கூடாதா? இதுக்கெல்லாம் அரசாங்கம் வந்து செய்யணும்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. உங்கள் ஒவ்வொருத்தர் பேர்லையும் பிராண்ட் இருக்கணும். திருத்துறைப்பூண்டியில் ஒரு பிராண்ட் இருக்கணும், திருவாரூரில் இருக்கணும், ஒவ்வொரு கிராமத்திலையும் இருக்கணும். அப்போ தான் இயற்கை விவசாயம், அதாவது பாரம்பரிய நெல் பெருகும். பாரம்பரிய நெல்லை நான் சாப்பிட்டாதான் இன்னைக்கு கழியும். அது அப்படி கழியணும். கழிஞ்சாதான் புதுசாக உற்பத்தி பண்ண முடியும்.